வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். எல்லா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸை பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய விஷயம் பங்கமா இருக்கும். பட் நம்ம பசங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸை வச்சு நிறைய காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. நிறைய காமெடியான ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் இருக்கு. உட்காந்து பாத்துறோமா? யோ எடிட்டர் இன்ட்ரோ போடு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸே முடிஞ்சு போச்சு. அதனால ஸ்டீவோட ஃபேன்ஸ்ல இப்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா ஸ்டீவ் தான் சாவலே. ஆனா போட்டு தெரியவாங்க தான் நான் எதிர்பார்த்தேன். வீலர் ஃபேமிலியில மைக், நான்சி, இப்ப புதுசா ஹாலி, இவங்க எல்லாரும் பயங்கரமான கேரக்டர்ஸ் தான். ஆனா சீசன் 5ல ஒரு புது வீலர் கேரக்டர் வந்து பயங்கரமா ஆற கொடுத்தாங்கப்பா. ஆனா மைக்கோட அம்மாவை பங்கம் பண்ணுவாங்க நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அந்த 3 டெமோ டாக்ஸையும் பிளான் பண்ணி போட்டு தள்ளி மாஸ் பண்ணிட்டாங்க. என்ன கடை அது வேற மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் தப்பான ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஏற்றி வச்சிட்டனோ? இவன் யாரா புதுசா வெங்காய பஜ்ஜி மாதிரி? இவன் என்ன லோ பட்ஜெட் வைக்கனாவா? டவுட்டே இல்லை, நான் இந்தியன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை ஏற்றிட்டேன். எப்படா இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்த்து காப்பி அடிச்சிட்டீங்களாடா? He's gonna move worlds tonight. Have I mentioned how much I hate your theory? Me too. Me three. I hate all of this. But Still frozen in time, which means that everything. காளிய கடைசி வரைக்கும் கண்டுக்க மாட்டாங்க போலயே. அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா கடைசி எபிசோட அவ சாக்ரிஃபைஸே பண்ண தானே அவ. இவ்வளவே தப்பா நினைச்சிட்டோமேடா. வில்லு வந்து எல்லாரையும் கூட்ட போட்டு, அதாவது நான் ஒரு கேன்னு சொல்ல வருவான்ல சொல்லிருப்பான். அப்ப அந்த இடத்துல டெரிக் இருந்தா எப்படி இருந்திருக்கும்? I don't like girls. Ken? எப்பா டெரிக் இந்த சத்தியவந்தமா பண்ணிருப்பான். டெரிக் செஞ்சதுக்கு அப்புறம் வில்ல ரியாக்ஷனை பாருங்களேன், பக்காவா இருக்குங்க. பையனை புடிச்சு ரொம்ப தான் ஓட்டுறானுங்க, பாவம் மூஞ்சே வாடி போச்சு. அந்த டஃபர் பிரதர்ஸ் கிட்ட எப்பயாவது சூசியை காட்ட சொல்லுப்பாங்க. யோ இப்பவாது சூசியை காட்டுங்கடா. சீசன் பாதி முடிஞ்சு ஃபைனலுக்கே வந்துருச்சு. இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஏதாவது பேசுங்கடா. கடைசி வரைக்கும் பேசவும் மாட்டானுங்க, சூசியை காட்டவும் மாட்டானுங்க. இல்ல சீரியஸா முடிஞ்சு போச்சு, காட்டவே இல்ல. லூகாஸ் அந்த டெமோகான் கிட்ட சண்டை போட்டு பாட்டை ஓட்டிட்டே இருந்துட்டு மேக்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். ஆனா மேக்ஸ் என்னன்னா ஹாலி கூட பேசிக்கிட்டே இருப்பான். சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு போயமா. சீசன் 5 ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜானோட சைடு வாக்க பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இவையே ஒரு சைடாவே நடக்கணும், எது இழுத்துக்குச்சா? ஆனா இப்ப ஜானத்தோட சைட் வாக்கே மிஞ்சின அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டான். லூகாஸ் வாடா செல்லகுட்டி, உன் நடையை காட்டு, திறமையை காட்டு. நாம இது வரைக்கும் ஏகப்பட்ட டெமோ டாக்ஸை பார்த்திருக்கோம், பயங்கரமான டெமோ கார்கனை பார்த்திருக்கோம். ஆனா உங்களை வேற யாராவது போக்கி டெமோ டாக்ஸை பார்த்திருக்கீங்களா? இப்ப பாங்கடா கணுங்களா, எப்படி கியூட்டா இருக்கா? ஒருத்தவன் கஷ்டப்பட்டு வெக்னாவை கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்த விட்டு ஓடு மேக்ஸ்னு கத்துனா, இந்த மேக்ஸ்ன ஓடுறதை விட்டுட்டு பேச்சு வார்த்தை நடத்திட்டு இருக்கா. எனக்கே இதை பார்த்து சொல்ல போனா கொலை காண்டாயிடுச்சு. உங்களுக்காச்சா? ஆக்சுவலா நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டிருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து ஜாய்ஸுக்காக சண்டை போட்டேன், அவன் மிஸ் வீலருக்காக சண்டை போட்டான். அந்த சண்டை போயிட்டே தான் இருந்துச்சு தவிர அந்த சண்டை முடியவே இல்லை. இவ்வளவு பெருமையா சொல்றா பாரு. எனக்கு 19 வயசு ஆகுது, உனக்கு 20. எனக்கு 18 ப்ரோ, உனக்கு 26. அப்படியா ப்ரோ? எம்ஜிஆர் படம் நிறைய பாப்பீங்களோ? குழந்தை குட்டிலாம் எப்படி ப்ரோ இருக்கு? வயசு ஆயிடுச்சுல, கண்ணுல ப்ராப்ளம் இருக்கும், அதனால தான் கண்ணாடி போட்டுருப்பீங்க. மெடிக்கல் செக்அப்லாம் ரெகுலரா போங்க. சுகர் தான் இருக்கு போது ப்ரோ, டெய்லி வாக்கிங் போங்க, உடம்பு பாத்துக்கோங்க. அட பாவீங்களா, வெக்னாவே விடலையா? ஸ்ட்ரேஞ்சர் எபிசோட் எப்ப கரெக்டா ரிலீஸ் ஆகும் டைம் பார்த்து அந்த எபிசோட் பார்க்கறதுக்கு டைம்க்காக வெயிட் பண்ணா டைம் ஆயிரும். ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல எபிசோட் வராது. என்னடா கிட்ட டைம் ஜோன் ப்ராப்ளமா? அது எப்பதான் இந்தியாவுக்கு மட்டும் அப்படி கரெக்டா வராத மாதிரி இருக்கும்? எடுக்கு வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா எப்படா கரெக்டா அங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. அது எப்படிங்க இந்தியாவுக்கு மட்டும் மிஸ் ஆகும்? என் ஃப்ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர் சீரிஸை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிட்டா நீங்களே பாருங்க. தன்னை தானே இல்லைன்று நினைத்துக்கொள்ளும் தருணமா? உங்க யாருக்காவது பொண்ணுங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அவங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாப்பாங்களா? அவங்க ஸ்டீவோட ஃபேனா? அப்ப கண்டிப்பா அதை சொல்லி பாருங்க, கண்டிப்பா கடுப்பாவாங்க. கிறிஸ்மஸ்க்கு ஸ்டீவ் செத்துருவாண்டி. பாத்தியா டென்ஷனா வர பாத்தியா? அவன் செத்துருவான், கிறிஸ்மஸ்க்கு செத்துருவாண்டி. இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ், அதாவது முக்கியமா அந்த ஸ்டீவோட ஃபேனுக்கு ஷேர் பண்ணுங்க. பொண்ணால தான் ரொம்ப பெட்டரா இருக்கும். அட காஜி பிடிச்ச மைண்ட் வாய்ஸ். நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது.
மன்னிச்சிருங்க மக்களே, தொடர்ந்து மியூசிக்கை போட்டா காவி லைட்டை போட்டு விட்டுருவானுங்க. கொடுத்தாங்கன்னா புளிய மாத்த நக்க வேண்டியதான். மைண்ட் வாய்ஸ் பிஜிஎம் போடு. என்ன கடாது புது ட்விஸ்ட் மச்சான். டேய் நீ ஒரு கேவா. சீக்கிரம் வண்டி யாரா ஷாட் போட்டு போறான் என்ன? சக்தி டெமோ ட்ரோகன்ஸ் வர போகுதுடா. லைட் ஃபியூஸ் போயிடுச்சு, அதை மாத்தணும். லைட் விட்டு விட்டு ஆஃப் ஆகுது. டெமோ கர்பன் வெக்னா வர போறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. நான்சி வந்து ஸ்டீவை பிரேக்கப் பண்ணிருப்பால. ஸ்டீவை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஜானதோட அப்படியே அவ்வளவுதான். அவங்க 2 பேர் லவ் பண்ணிப்பாங்க. அந்த கருமத்தை ஸ்டீவ் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டீவ் வந்து டஸ்டிங் கிட்ட இப்படிதான் புலம்பிருப்பான். என்ன கலட்டி விட்டது விட பரவாயில்ல மாப்பிள்ள. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா, திருவிழாவுல டெல்லி அப்பள விக்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேற ஒருத்தனோடதாகும். ஒருவேளை வெக்னா ஹாக்கின்ஸ் விட்டுட்டு இந்தியா மேல வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானோ? என்ன அப்சைட் டவுன் போற கேட்லாம் இருக்கு. வாங்க மக்களே, வெக்னாவை ஒன்னா சேர்ந்து அழிப்போம். சைலண்டாரா, அவன் நம்மள போட்டு கிழிச்சிருவான். நம்ம எல்லாம் ஸ்டேன் திங்ஸ்ல அவன் சாவ போறான் இவன் சாவ போறான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கோம். ஸ்டேன் திங்ஸ் சீரிஸை பத்தி நம்ம நல்லா கேர் பண்றோம். ஆனா பின்னாடி நம்ம வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது பத்தி எரியதை நம்ம பார்த்தோமா? இப்பயாவது நம்ம வாழ்க்கையை பாப்போம்டா பாய்சன் கேர்ள். இன்னொரு வருஷனோட ஸ்டேன் திங்ஸ் எபிசோடு ஃபைனல் லீக் ஆயிடுச்சு. அது என்ன லீக்னு பாத்துருமா? எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பறந்து பறந்து செய்யணும்னு சொல்லுவேன் தாத்தா. சாவும் போது கூட பறந்து போய் செத்து போறே தாத்தா. உன்னை ஊர் ஃபுல்லா வச்சுன்னு சுத்தினாம் பாரு, அவனை உரு தெரியாம ஆக்கிறேன் தாத்தா. இது உன் மேல சத்தியம். அட பாவி டஸ்டின், கடைசியில நீயே ஸ்டீவை கொண்டியாடா. நீ செத்தா நானும் சாவன்னு சொல்றியா? அதெல்லாம் பொய்யா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை பத்தி பெருசா பேச வேணாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்ப காலையை போயிட்டு இப்படி தப்பா நினைச்சிட்டோம் மேடம். நம்ம எல்லாம் ஒரு எபிசோட்ல அவளை ஏதோ பார்த்ததுக்கு மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் போட்டு விட்டீங்க. அவ கடைசி சீன்ல என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? அவ இறந்து போனதை பாத்தீங்களா? அவளை போய் தப்பா நினைச்சு இப்படி எல்லாம் மீம் எல்லாம் போட்டு பண்றீங்களா? உங்களுக்கு மனசு உறுத்தலையா? உறுத்தவே இல்லடா, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு பயங்கரமா உறுத்துது. இந்த மாதிரி முட்டா கூமுட்டா உங்க ஃப்ரெண்டுக்காக இருந்தானா அவன்கிட்ட ஷேர் பண்ணி தொலைங்கடா முதல்ல. இன்னமோ இவனுக்கு தான் ஸ்ட்ரெயின் திங்ஸ்க்காக உயிரை விட போற மாதிரிலாம் பேசுவானுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சா ஒரு 500 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆள பிடிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.